வணக்கம் நேர்களே. வைகை எஃப்எம் அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ ஃபோனில் குரோம் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்குது. இதாக இருக்குதா? நான் ஷார்ட்கட் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள் ஃபோனில் மெனுவில் செக் பண்ணுங்கள். மெனுவில் செக் பண்ணிங்கன்னா குரோம் அப்படின்னு ஒரு ப்ரௌசர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணணும். இதாக இருக்குதா? இதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் வெப்சைட் அட்ரஸ் தெரிஞ்சதுன்னா வைகைஎஃப்எம்.comனு இப்படி இடைவெளி இல்லாமல் அடித்து சர்ச்சு கொடுங்க. முதல்ல வந்துருச்சு பார்த்தீங்களா? நீங்கள் வைகைஎஃப்எம்.comனு கூட போட வேண்டாம். வைகை எஃப்எம்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லிங்க் அது தான் வரும். கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே லோடிங் ஆகிட்டுருக்குது. இன்ஸ்டால் வந்துருச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தான். ஆண்ட்ராய்டு ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் காட்டுதா இன்ஸ்டால்னு? அவ்வளோதான். இப்போ இன்ஸ்டாலிங் வைகை எஃப்எம் வந்துருச்சா? இப்போது இங்கே செக் பண்ணிங்கன்னா பாருங்கள், இன்ஸ்டாலிங் வைகை எஃப்எம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால்டு வந்துருச்சாங்களா? அவ்வளோதான். இப்போது நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குரோமை விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ உங்கள் ஃபோனில் மெனுவில் போய் பாருங்கள், வந்துருச்சா? சிம்பிள். 2 நிமிஷம்தான். அது என்னுடைய இன்டர்நெட் ஸ்லோங்கிறதுனால உங்களுக்கு ஸ்லோவாக வந்திருக்குது. அவ்வளோதான். கண்டினியூ கொடுத்துட்டோம். பாட்டு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த முறைப்படி ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.